ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம்ஸ் கிச்சன் ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சன்னா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஆஸ் யூஷுவல். அது கூடவே நான் ஒரு 4-5 பெப்பரும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் இங்கே 2 ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆனியனும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கூடவே 2 சின்ன பச்சை மிளகா போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 5 பல் பூண்டும் கொஞ்சோண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி 2 ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். ஆனியன்லாம் நல்லா வதங்கந்தோம். ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறது போட்டு ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு திருப்பி போட தான் போகிறோம். ஸோ ஓரளவு வதங்கினா போதும். கூடவே நான் இங்கே முந்திரி பருப்பு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த மசாலா இருக்குது இல்லையா, அதில் தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவு நல்லா வதங்குதுனே இப்போ நான் ஆல்ரெடி ஊற வச்ச முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ அதில் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் ரன் பண்ணிக்கலாம். மீன்வைல் நான் சன்னாவை ஒரு 4 விசில் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கினேன். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஆற வச்சு தான் அதை ரன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த பேஸ்ட்டு நம்ம ரன் ஆகுதும் திருப்பியும் நம்ம குக்கர் வச்சுட்டு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டதும் நான் ஆல்ரெடி சன்னா எடுத்து வச்சுருக்கேன், அந்த சன்னா தண்ணி தான் நான் ஆட் பண்ணுறேன், வேக வச்ச தண்ணி. அதை வேஸ்ட்டு பண்ண வேணாம். ஸோ அதே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பாருங்கள் கொதி வருது. இங்கே நான் கொஞ்சம் அந்த சன்னாவை மட்டும் எடுத்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எப்படி பன்னீர் கொஞ்சம் மேஷ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு அந்த திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறது. இப்போது எல்லாம் முடிஞ்சிச்சா, ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்த சன்னா இருக்குது இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கலாம். ஃபைனலி நான் பொடிசாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் எம்மியான சன்னா ரெடிங்க. இது சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தி அண்ட் பூரிக்கு சொல்லவே வேணாம். வீட்லேயே நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சூப்பரான காம்பினேஷன். இதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான ரெசிபிஸ்லாம் வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.